இந்த நாட்கள்லையும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இடைபெறுகிற காரியம் வந்து லூக்கா 3:8 சொல்லப்பட்டிருக்குது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நம்ம நம்ம விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம்னா, நம்ம விருப்பப்படி ஒரு காரியங்கள் செஞ்சு கொண்டிருப்போம்னா, சில காரியங்கள் நம்ம விரும்புகிற பிரகாரமாக நடக்கும், சில காரியங்கள் நம்ம விரும்பாத பிரகாரமாக நடக்கும். நம்ம விரும்புகிற பிரகாரமாக நடக்கும்போது நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் விரும்பாத பிரகாரமாக நமக்கு விரோதமான காரியமாக அந்த காரியம் முடியும் போது அந்த காரியத்தை எப்படி எதிர்கொள்ளணும் என்கிற விதமாக கூட நமக்கு தெரியாதபடிக்கு நம்ம தள்ளுண்டு போவோம். அந்த சமயத்தில் நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. நம்ம ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஆளாக பார்க்கப்படுவோம். வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்ம விருப்பப்படி வாழக்கூடாது, துணிகரமான காரியங்கள் செய்யக்கூடாது, மேட்டிமைகளாக நினைக்கக்கூடாது, நான் தான் பெரிய ஆள் என்கிற வண்ணமாக சிந்திக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படணும், வசனம் சொன்னது பிரகாரமாக மனம் திரும்பணும், கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொள்ளணும். அவர் நம்ம நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து தருவார். அவர் சில காரியங்களை அந்த காரியத்தை நீ செய், இந்த காரியத்தை செய்யாதுங்கிற விதமாக அப்படி அவர் சொல்லும் பிரகாரமாக நம்ம செய்யும் பட்சத்தில் அந்த காரியத்தில் அவர் இடைப்பட்டு அவர் நமக்கு துணை செய்வார். அந்த காரியம் நம்மளை மேற்கொள்ளாதபடி நாம் அந்த காரியத்தை மேற்கொள்ளும்படியாக அவர் நமக்கு துணை செய்வார். அதனால் நம்ம கனி கொடுக்கணும்னா, நம்ம கனி கொடுக்க ஒரு பாத்திரமாக பண்டமாக இருக்கணும்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும். அப்படி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாறும். கர்த்தருக்கு பயந்திருப்போம், மனம் திரும்புவோம், கனி கொடுப்போம். ஆமென்.